அனைவருக்கும் வணக்கம். சிறைடை கசி சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஸ்ருதி மீனா 2 பேர் கிச்சனில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்ருதி அவங்கள்ட்ட மீனா பார்த்து கேட்குறாங்க, என்ன மீனா இப்போ பார்த்தாலும் 3 வேளை ஏதாவது சமைச்சிக்கிட்டே இருக்கீங்க, சமைக்கிறதுக்கு உங்களுக்கு போர் அடிக்கலையா, ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகலையா அப்படிங்கிறாங்க. நம்மளுக்காக சமைச்சாதாங்க போர் அடிக்கும், ஆனால் மற்றவங்க சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக சமைச்சோம்னா போர் அடிக்காதுங்க, இன்ட்ரெஸ்ட்டு தான் வரும் அப்படிங்கிறாங்க. அப்பா நானும் உங்களை மாதிரிலாம் என்றைக்குமே இப்படிலாம் வேலை செய்ய மாட்டேன், 10 நிமிஷம் வேலை செஞ்சாலே ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுப்பேன், உங்களுக்கு நல்ல எனர்ஜி நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்லவும் ரோஹிணி உள்ளே வராங்க. அவங்களுக்கு எனர்ஜி மட்டும் நிறையா இல்லை, கையில் காசும் நிறையா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு. இல்லை மீனா, பூ கட்டி உங்களுக்கு கையில் காசு நிறையா வருதோ அதனால தான் மாமா கிட்டக்க வீட்டு செலவுக்கு காசு தரேன்னு சொல்லி நீங்களாவே அப்படி முன்னாடி வில்லிங்காக சொன்னீங்களோ அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி மாமா கிட்டக்க சொன்னீங்க அப்படின்ட்டு ரோஹிணி கேட்குறாங்க. இது என்னங்க இருக்குது, வீட்டு செலவுக்கு யார் காசு கொடுக்குறீங்கன்னு அவங்க எல்லாம் கேட்கும்போது நானும் சம்பாதிக்கிறேன் இல்லை, ஸோ அந்த ஒரு எண்ணத்தில் தான் என்னால் காசு கொடுக்க முடியும், என்னால் எவ்வளோ முடியுமோ அதை நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ஒருவேளை நீங்களும் முத்துவும் தேவையில்லாமல் கொஞ்சம் முன்னாடி இவ்வளோ ரூபா தரணும்னு சொல்லிட்டீங்களோ, இப்போ நானும் மனோஜோ நாங்கள் சம்பாதிக்கிறோம், மனோஜ் ஆயிரக்கணக்கில் இனிமேல் லாபம் பார்ப்பார், இன்னும் கொஞ்ச நாளில் லட்சக்கணக்கில் பார்ப்பார், அவர் சொன்ன அமௌண்ட்டை ஷேரை கொடுத்துருவார், பட் அதேமாதிரி நானும் சொன்ன அமௌண்ட்டை கொடுத்துருவேன், பட் உங்களால் பூ உங்களுக்கு ரெகுலராக ஆர்டர் கிடைக்காது, அதே போல் உங்களுக்கு சவாரியும் ரெகுலராக முத்துக்கு கிடைக்காது, ஆனால் நீங்கள் எப்படி ரூபா பரட்டி கொடுப்பீங்க, நீங்கள் பார்க்குற வேலை எல்லாமே அன்றாட செலவுக்கே சரியாக போயிருமே, அது போக எப்படி நீங்கள் வீட்டுக்குன்னு சொல்லி 10,000 செலவழிப்பீங்க, ஒரு வேளை தேவையில்லாமல் நீங்கள் ரொம்ப ஓவராக இவ்வளோ காசு தரும்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டீங்களோ அப்படிங்கிறாங்க. ஏங்க முடியாதுங்கிறீங்க, எல்லோரும் பார்க்குற தொழில் அப்படித்தான், இதே போல் தான் உங்கள் வீட்டுக்கார் தொழிலும், ஒரு நாளைக்கு ஒரு பொருள் கூட விற்காமல் கூட இருக்கும்ல, அப்போ நீங்கள் ரூபாய்க்கு நீங்கள் என்ன பண்ண முடியும், எப்படின்னா நாங்கள் உழைக்கிறவங்க, இவ்வளோ வருஷமும் உழைச்சி தான் நாங்கள் காசு கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் எப்படினாலும் போட்ட காசு எடுத்துருவாங்க, இன்னும் கொஞ்ச நாளே லாபம் பார்த்துருவான் அப்படின்னு ரோஹிணி சொல்லவும், ஏங்க இப்படி பேசுகிறீங்க நீங்கள், இப்போ தான் உங்கள் வீட்டுக்காரர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஆனால் என் வீட்டுக்காரர் ரொம்ப வருஷம் அந்த வீட்டுக்கு ரூபா கொடுத்துட்ருக்காங்க செலவுக்கு அப்படின்னு, என்ன மீனா குத்தி கட்டுறீங்களான்னு, நான் என்னத்தை குத்தி கட்டுறேன், அப்படியே குத்தி கட்டுறேன்னே வச்சுக்கோங்களேன், அதானே உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. கூல் ஏன் இப்போ டாபிக் அப்படியே வேறு மாதிரி திரும்புது, எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்ட்டு ஸ்ருதி நடுவில் வர்றாங்க. நீங்களே பார்க்குறீங்களா அவங்க எப்படிலாம் பேசுகிறாங்கன்னு அப்படின்னு சொல்லி மீனா பேசுகிறாங்க. ஏன் உங்கள் புருஷனால் ரூபா கொடுக்க முடியும்னா நீங்களும் மற்றவங்க மாதிரி ரூபா கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு மீனா ரோஹிணி பார்த்து சொல்லுவோம். எங்களால் அதெல்லாம் கொடுக்க முடியும், இவ்வளோ நாள் என்னமோ நீங்கள் தான் உங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் ரூபா கொடுத்த மாதிரி சொல்கிறீங்க, ஓகே கூல் அப்போ என்ன முத்து ரவி மாதிரி உங்கள் புருஷனை 10,000 கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க. நீங்கள் வாங்க அவங்க மாதிரி சமையலை முடிக்கட்டும் அப்படின்ட்டு ஸ்ருதி இவங்களை கூட்டிகிட்டு வெளியே போயிடறாங்க. ரோஹிணி அப்படியே மறைச்சிட்டு வெளியில் போயிடறாங்க. கரெக்டாக அந்த நேரம் உள்ளே முத்து வராரு. இது என்ன 2 உள்ளே பிந்துட்டு வெளியில் போகுதில்லை அப்படின்ட்டு, மீனா ஒரு காஃபி போடும் மீனா அப்படிங்கிறாங்க. சரிங்கன்னுங்கிறாரு. பயங்கர தலைவலி, இனிமேலாம் மொட்டை மல்ல போய் இவங்க 2 பேரும் கூட பேசவே கூடாது, ஏன் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. மீனா கேட்குறாங்க, இந்த மனோஜ் பையன் இல்லை அப்பா ரூபா கிட்டதுக்கு எது கேட்குறேன் ஏன் கேட்குறான்ட்டு ரொம்ப ஓவராக தான் பேசுகிறான், இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தேன்னு வச்சுக்கோ அடித்து பல்லெல்லாம் கலாட்டியிருப்பேன் வேணாம் அப்படிங்கிறாங்க. உங்களையும் டென்ஷன் ஆக்கி விட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா அப்படின்ட்டு, அப்புறம் ஒன்றை யார் டென்ஷன் ஆக்கணும், ரோஹிணி தான், உங்களால் எப்படி அவ்வளோ காசு கொடுக்க முடியும், ஏன் அவ்வளோ காசு சொன்னீங்கன்னு நோண்டி மேலே கேட்குறாங்கண்ணே. அது சரி, அதான் இப்போ 2 பேரும் போச்சுங்களா, ஒரே குட்டையில் ஒரு மட்டையை தானே மனோஜும் ரோஹிணியும், அதை இவ்வளோ தூரம் கேள்வி கேட்குதுக்கா, உனக்கு சேர்த்து காஃபி போடு அப்படிங்கிறாங்க. சரின்னு விடிஞ்சிருது. மறுநாள் காலையில் பரசுக்கு அவங்க அண்ணாமலை ஃபோன் போட்டுறாரு, ஃப்ரெண்டு ஃபோன் போட்டு இன்ஜினியர் வர சொல்கிறாரு. எப்போ அண்ணாமலை இன்ஜினியர் கூட்டிகிட்டு வந்துட்டேன்ப்பா, எதுக்கு காலங்காத்தாலே சொன்னேனே, அது சொல்கிறேன்ப்பா நீ மாடிக்கு வா அப்படின்ட்டு இன்ஜினியர் கூட்டிகிட்டு மாடிக்கு ஏறுறாங்க. உடனே கரெக்டாக விஜய் வந்துட்டு, எதுக்குங்க இவங்களாம் வந்திருக்காங்கன்னு, இன்ஜினியர் எதுக்கு வருவாங்க, வீடு கட்டத்தானே, வீடு கட்டுறதுக்கா, என்ன சொல்கிறாரு இவர் அப்படின்ட்டு இவங்க மொட்டை மாடிக்கு ஏறிடுறாங்க, இன்ஜினியரும் அண்ணாமலையும். அடுத்த டே மனோஜ்னு கூப்பிட்றாங்க. என்னம்மா காஃபி ரெடியானே, இவன் வேற இருடா, அப்பா இன்ஜினியர்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காரு, வீடுக்கு மாடிக்கு ஏறியிருக்காரு, ஏம்மா வீடை மால்ட்ரேஷன் பண்ண போகிறாங்களா, அதுக்கு எதுக்கு மொட்டை மாடிக்கு போகணும் அப்படின்ட்டு ரோஹிணி கேட்குறாங்க. அவங்க வீடெல்லாம் பிறந்துடுறாங்க. ஏப்போ இந்த பக்கத்துலேருந்து இருந்தால் சரியாக வருமானே, 2 பக்கமும் அளக்க சொல்லி எது சரியாக வரும்னு அப்புறம் பார்ப்போம் அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்கிறாரு பரசு கேட்குறாரு, என்னப்பா திடீர்னு இன்ஜினியர்லாம் வர சொல்லி காலங்காத்தாலே ஃபோன் போட்டேனே, இல்லைப்பா வீட்டில் அடிக்கடி சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது, இந்த வீட்டுக்கு ஒரு சண்டை முடிவு கட்டணும் அப்படின்னா ஒரு ரூம் கண்டிப்பாக கட்டணும் அப்படிங்கிறாங்க. ஏப்பா எல்லார் வீட்லேயும் சண்டை வர்றதானப்பா அப்படிங்கிறாங்க. பரசு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அண்ணாமலை வந்துட்டு பார்க்குறாரு. சரி விடு அப்படின்ட்டு பரசு சொல்கிறாங்க. அதான் ஈசனி மூலம் அந்த மூலம் கட்டினா கரெக்டாக வரும்ன்ட்டு அண்ணாமலை இன்ஜினியரை பார்த்து சொல்லவும், சரிங்க சார் அப்படியே கூட ஒரு ஹாலை போட்டுறவா அப்படிங்கிறாங்க. இல்லை ஹால்லாம் வேண்டாம், ஒரு பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் அது மட்டும் போதும் அப்படிங்கிறாங்க. சரிங்க சார் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து இன்ஜினியர்கிட்ட பேசுகிறாங்க, எவ்வளோ ஆகும்னு, எப்படியும் எவ்வளோ என்னங்கிறத அங்கே பார்த்து சொல்கிறேன் சார், எப்படி ஒரு 5 லட்சத்தில் முடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. மேலே மாடியில் எல்லாருமே ஏறி வந்துடுறாங்க. வந்துட்டு என்னப்பா என்ன அப்படிங்கிறாங்க. இருடா அப்படிங்கிறாங்க. 5 லட்சம் ஆகுமா சார், நீங்கள் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உடனே சொல்ல ஆரம்பிக்கலாம் வேலையான்னு இன்ஜினியர் சொல்லுவோம். இல்லை நான் அமௌண்ட்டை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி சார் ஓகே அப்படின்ட்டு இன்ஜினியர் கிளம்பிடுறாரு.
அடுத்து கீழே வீட்டுக்கு வந்துடுறாங்க. விஜய் அண்ணாமலை உட்காந்துருக்காங்க. மற்ற எல்லாருமே நிற்கிறாங்க. அப்போ என்னப்பா திடீர்னு வீடு கட்டுறத பற்றின பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரவி வந்துட்டு. ஆமாப்பா ஒரு ரூம் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த ரூம் ரொம்ப பெரிய ரூம் இருக்குமான்னு மனோஜ் கேட்கும். டே எந்த ரூம் எப்படி இருந்தால் உனக்கு என்ன, அதான் ஓ ரூம் வேணும்னு சொல்லி நீ ஒரு ரூமும் வாங்கிட்டீல, இனிமேல் எந்த ரூமும் உனக்கு கிடையாது, அப்படியே ரூம் கட்டினாலும் அது அண்ணனுக்கும் அன்னிக்காக தான் அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறாங்க. ஓஹோ இவங்களுக்காக தான் ரூம் கட்டணும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம் காசுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாங்க. முத்து வந்துட்டு இப்போ 5 லட்சம் ஆகும்னு சொல்கிறாங்களேப்பா அண்ணே. ஆமாப்பா அண்ணே. ரோஹிணி கேட்குறாங்க. மாமா எங்ககிட்ட வாங்குற சேவிங் அமௌண்ட்டை நீங்கள் வச்சுருந்தாலுமே வீடு செலவு போய் நீ அவ்வளோ ரூபா சீக்கிரத்தில் டக்குன்னு அவ்வளோ இது சேர்க்க முடியாதுன்னு ரோஹிணி சொல்கிறாங்க. சுருதியுமேவும் அதுக்கு சேர்க்கறதுக்கு எப்படி நான் 3 வருஷம் 4 வருஷத்துக்கு மேலே ஆயிருமே அங்கிள் அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா எனக்கு தெரியும், அதனால தான் மேலே லோன் போட்டு அப்ளை பண்ணலான்னு சொல்லி ஐடியாவில் இருக்கேனே. லோன் எப்படி கொடுப்பாங்க, நீங்கள் முன்ன மாதிரி ஏதாவது வேலை பண்ணிங்கன்னா மாத சம்பளம் வருதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ தான் நீங்கள் எந்த வேலைக்கு போல ரிட்டையர் ஆகிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. என் அப்பா ரிட்டையர் ஆனால் என்ன, என் அப்பா மனசு கோல்டு மாதிரி, எங்கள் அப்பா மனசுக்கு எவ்வளோ வேணாலும் கடன் கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் இவன் ஒருத்தன் கையில் கோல்டு இருந்தாலும் இப்போ அதுக்கு காசுக்கு அந்த கோல்டுக்கே காசு கடன் தர மாட்டேங்கிறாங்க, இதில் மனசுக்கு கோல்டா, ஏன் மனசு கொடுங்க ஏங்க இவன் சொல்கிறத நீங்கள் எதுவும் கேட்டுட்டு இருக்காதீங்க, இப்போ எப்படி ரூபா பரட்டுவீங்கன்னே நான் லோன் அப்ளை பண்ண போகிறேன். ஓ எல்லா முடிவும் எடுத்துகிட்டு தான் பண்ணுறீங்களா, சரி லோன் அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று வேணுமே, என்ன இருக்குது நம்மக்கிட்டக்க அப்படிங்கிறாங்க. அதான் வீட்டு பத்திரம் இருக்கே, வீட்டு பத்திரத்தை வச்சு தான் அடிக்கடி நம்ம கடனை வாங்கி வச்சுருக்குமே, அது கடனில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது தெரியும், ஆனால் வீட்டோட மதிப்பு நிறையா இல்லை, ஸோ எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் அந்த வீட்டோட மதிப்புக்கு மேலே எக்ஸ்ட்ரா இன்னும் நம்ம வந்து கடன் வாங்க போகிறோன்னே. எல்லாத்தையும் முடிவு பண்ணி தான் இருக்கீங்க, இப்போ நீங்கள் யாருக்காக ரூம் கட்டணும்னு சொல்லி இவ்வளோ அவசரப்படுறீங்கன்னு தெரியுது, இவங்களுக்குலாம் ரூம் கட்டினா என்ன அவசரம், அவர் குடிசை வீடு போட்டு கொடுத்தா போதாதா அப்படின்னு சொல்லி விஜய் பயங்கரமாக கோமா பேசுகிறாங்க. குடிசை வீட்டில் வந்தாலும் சரி பங்களா வீட்டில் வந்தாலும் சரி என் புருஷன் கூட நான் எங்கே வேணாலும் சந்தோஷமாக இருப்பேன் நிம்மதியாக இருப்பேன்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படியே இருந்தாட்டும் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து பயங்கரமாக புலம்புறாங்க. அண்ணாமலை வந்து அப்படியே நான் குடிசை வீடு போட்டாலும் அங்கே மீனாவும் முத்தவும் தங்க விட மாட்டேன், நீயும் நானும் தான் அங்கே போய் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அது சரி நல்லா இருக்கே, எங்கள் அப்பா எனக்காக வீடு வாங்கி கொடுத்துருக்காரு, நான் அந்த வீட்டை போய் விட்டுட்டு நான் போய் குடிசையில் இருக்கணுமா, ஏன் அவள் போய் இருக்க மாட்டாளா, அவள் குடிசை வீட்டிலேருந்து வந்தவா தானே அப்படிங்கிறாங்க. முத்து சீக்கிரமாக பேச வராரு. உடனே டக்குனு மீனை வந்து தடுத்துட்டு, நான் குடிசை வீட்டில் வந்தாலுமே நல்ல மரியாதையாக நல்ல கௌரவமாக நல்ல மனசோடு தான் இருக்கேன், ஸோ நல்ல மனசோடு இருக்கிற எனக்கு எங்கே இருந்தாலும் சந்தோஷம் தான் அப்படிங்கிறாங்க. அடுத்து திருப்பி விஜய்க்கு கோவம் வருது. ஆமாம் அப்படியே வரும்போது அப்படியே அள்ளி கொண்டு வந்துட்டா அப்படிங்கிறாங்க. என் பொண்டாட்டி எங்கே இருந்தாலும் குடிசை வீட்டிலே வாழ்ந்து வந்தாலுமே அவள் மனசு வந்து கோடிக்கு சமம், அவள் வந்து கோடீஸ்வரி அப்படிங்கிறாங்க. ஆமாம் கோடீஸ்வரி கோடியாக அப்படியே அள்ளிட்டு வந்துட்டா ரூபாவை அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து அண்ணாமலை நிப்பாட்டுங்க, தேவையில்லாமல் யாரும் பேசாத என்ன அப்படிங்கிறாரு. கோடீஸ்வரிங்கிறே அதனால தான் நீ இன்னும் கார் ஓட்டிட்டு டிரைவரை வேலை பார்த்துட்டு இருக்கியாங்கோ அப்படின்னு சொல்லி திருப்பி முத்துவே வந்து விஜயா சொல்கிறாங்க. நான் டிரைவராக இருந்தாலும் மனசாட்சியோடு நாங்கள் உழைச்சி சம்பாதிக்கிறோம், மற்றவங்கள மாதிரி உட்காந்து ஏமாத்தலை அப்படிங்கிறாங்க. யாரை சொல்கிறீங்க மீனா, நீங்கள் இந்த உங்களுடைய சண்டையில் எங்களை இழுக்காதீங்கன்னு ரோஹிணி சொல்கிறாங்க. நான் யாரையும் சொல்லலை, பொதுவாக தான் சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன், வெளியே ரோட்டில் போய் பேசுகிறேன், எதுக்கு இங்கே பேசுகிற, இந்த வீட்டில் உள்ளவங்களை பற்றி பேசுகிற உனக்கு எந்த தகுதியும் இல்லை, ஏதோ உங்கள் அப்பா அன்றைக்கி தள்ளாடி வந்தார், இவர் வந்து ஓட்டுற தெரியாமல் லைட்டாக உங்கள் அப்பா மேலே தட்டிட்டாரு, அதனால தான் நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்க அப்படிங்க, வாயை மூடுறியா, இன்னும் எத்தனை நாள் இதே தான் சொல்லுவேன், உனக்கு அறிவே வராதா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை திட்டுறாங்க. இப்போ உனக்கு திருப்தியா, இப்போ உனக்கு நிம்மதியாக நல்லா வசாயம் கொடுத்துட்டீல, நீங்கள் ரூமு ஒன்றும் கட்ட வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம் யாருக்காகவும், நான் என் அப்பா வீட்டு பத்திரத்தை நான் யாருக்காகவும் திருப்பி கடனை வந்து அடமானம் வைக்கிறதுக்கு நான் தரமாட்டேன், இதுதான் என் முடிவு அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. அண்ணாமலை என்ன பேசுனே தெரியாமல் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காரு. முத்து வந்துட்டு அப்பா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைப்பா, எனக்காக நீ மற்றவங்ககிட்டக்கெல்லாம் பேச்சு வாங்காதப்பா, நாங்கள் எப்பயும் போல் ஹாலில் படுத்துக்கிறோம்ப்பா, எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை வந்து அப்படியே பார்த்துட்டு நீ வேலைக்கு போகணும், நீ இல்லை சாப்பிட்டு நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அது வந்து அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. ஆனால் ஒரு வேறு வார்த்தை எதுவுமே பேசாமல் முத்து மீனா 2 பேருமே உள்ளே போயிடுறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து விஜய் வந்து அந்த இடத்துல தான் நிற்கிறாங்க. ஸ்ருதி இருக்காங்க. ஸ்ருதி உள்ளே போனதுக்கப்புறம் சொல்கிறாங்க, ஏன்ப்பா இந்த வீட்டில் எல்லாருமே ஒரே பிரச்சனையாக இருக்காங்க, ஒரு ரூம் கட்டுறது ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிறாங்க. பண பிரச்சனை இல்லை, அதனால தான் எல்லோரும் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறாரு. இருந்தாலும் உங்கள் அம்மா வந்து ரொம்ப ஓவராக தான் மீனாக பேசுகிறாங்க, என்ன மட்டும் உங்கள் அம்மா அப்படி பேசுனா வச்சுக்கோ வாயிலே ஸ்டேப்லர் போட்டு விட்டுருப்பேன் அப்படிங்கிறாங்க. என்னப்பா இப்படி பேசுகிறேன்னு, ஆமாம் என்னை பேசாத வரைக்கும் உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நல்லது, என்னை மட்டும் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் இருக்குன்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. அடுத்து திருப்பி வெளியில் விஜய் வந்து அண்ணாமலை சொல்கிறாரு, நீ உன் கேரக்டரை குணத்தை மாற்றப்பாரு சரியா, இதே இதில் இருக்காத, இப்போ ரூமு வீடு எல்லாமே உங்கள் அப்பா பேரில், உங்கள் அப்பா உனக்கு கொடுத்ததுனால தான் இவ்வளோ பேசுகிற நீ, அதுக்காக நான் அப்படியே விட மாட்டேன், எப்படி ரூம் கட்டணுங்கிறது எனக்கு தெரியும் சரியா, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அவரும் கிளம்பிடுறாரு. அடுத்து அவங்க அம்மாட்ட ஃபோன் போட்டு பேசுகிறாங்க சுதி எல்லாத்தையுமே, ஒரு ரூமுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு, என்ன நல்ல வீட்டில் போய் நீ எப்படி தான் வாக்கப்பட்டியோ அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுறாங்க. அடுத்து அவங்க அப்பா வராரு, ஏடி கிளம்பு அப்படிங்கிறாரு. காரில் ஏறவங்கையும் ஏட்டா எனக்கு ஒரு 5 லட்சம் செக்கு உடனே கொடுக்கணும், உடனே அது எதுக்கு உனக்கு அப்படின்னு அவசரம் கேட்குறாங்க. இல்லை ஸ்ருதி வீட்டில் கொடுக்குறதுக்கு, ஸ்ருதிக்கு எதுக்குன்னு அவங்க வீட்டில் ரூம் ஒன்று கட்ட போகிறாங்களா, மீனாவுக்கும் முத்துக்கும் ரூம் இல்லையா, அதுக்காக தானே. ஏடி என்னென்ன கலாய்க்கிறியா, அவங்க 2 ரூம் கட்டுறதுக்கு நான் எதுக்கு ரூபா கொடுக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு.
இல்லை ஏட்டா நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம கொண்டு போய் ரூபா கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, ரூ. 1 கூட நம்ம ரூபா எதுவுமே வெளியேறாது. அந்த அண்ணாமலையே அந்த முத்து வேணான்னு சொல்லுவாங்க. அதே செக்கை நம்ம திருப்பி வாங்கிட்டு வர தான் போகிறோம். அப்புறம் எதுக்கு தேவையில்லாம கேட்குற அப்படிங்கிறாங்க. ஐயோ ஏட்டா நம்ம ரூபா கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, ஸ்ருதி கிட்டக்க போய் நான் ஹெல்ப் பண்ண வந்து என்னை அவமானப்படுத்துகிறாங்க, என்கிட்ட ரூபா வாங்கணும்னு சொல்லி நம்ம ஸ்ருதி கிட்டக்க அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டு நம்ம ஒரு சண்டையை ஏற்படுத்தி ஸ்ருதியும் அப்படியே நிரந்தரமாக நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம். இதுதான் என் பிளான் அப்படிங்கிறாங்க. ஆமாம், உன் பிளான்னா நல்லா தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு பிளான் போட்டேன், ஆனால் அது நல்லபடியாக சக்ஸஸாக முடியல, ஊற்றிக்கிடுச்சு. அதே போல் தான் இதுவும் ஊற்ற போகுது பாரு அப்படிங்கிறாங்க. இல்லை கண்டிப்பாக இது நல்லபடியாக நடக்கும் பாருங்கள், நீங்கள் 5 லட்சம் செக்கு மட்டும் கொடுங்க அப்படிங்கிறாங்க. சரி ஓகேன்னு இவரும் செக்கு கொடுத்துட்றாரு. அதுக்கடுத்து காரில் ஏறி போகலான்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்து வீடை கட்டுறாங்க. வீட்டில் உள்ள அவங்க ஸ்ருதியோட அவங்க அம்மா வராங்க. இங்கிட்ட பார்த்துக்கிட்டே வராங்க. அண்ணாமலை பார்த்துறாரு. வாங்க வாங்க உள்ள வாங்க, எப்படி இருக்கீங்கன்னு. நல்லா இருக்கேன் சம்மந்தி, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு. நல்லா இருக்கும். விஜயா யார் வந்திருக்காங்க பாருன்னு. அந்த வந்துட்டேங்க. அடடே வாங்க சம்மந்தி, வாங்க வாங்க. ஸ்ருதி இங்கே வாமா, யார் வந்திருக்காங்க பாருமா. இந்த வரேன் ஆண்டி அப்படின்னு பார்த்துட்டு, ஹாய் மம்மி எப்படி இருக்கு. என்ன மம்மி இப்போ தானே கால் பண்ணி பேசுனேன், அதுக்குன்னு வந்துட்டீங்கன்னு. உன்னை பார்க்கணும் போல் இருந்துச்சு, அதான் வந்துட்டேன். அப்படியே இன்னொரு விஷயம் வேறு பேசணும் அப்படிங்கிறாங்க. ரவியும் இருக்காரு. வாங்க ஆண்டிங்கிறாரு. சரி அவங்க வந்தாங்க. மீனா தண்ணி கொண்டுட்டு வந்து வரேன் ஆண்டி அப்படின்னு அவங்களும் தண்ணியை கொண்டு வந்து கொடுத்துறாங்க. ரோஹிணி மனோஜ் வந்துடுறாங்க. ஆயாட்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு. நல்லா இருக்கேன். இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க. நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து ஸ்ருதியோட அவங்க அம்மா பேச ஆரம்பிக்கிறாங்க. வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னு ஸ்ருதி சொன்னானே, மாடியில் ரூம் எடுக்க போகிறீங்களாம்ல, அது ஒரு பிரச்சனை ஆகி போச்சாம்னு. ஆமாம் வீட்டில் இதுக்கு முன்னாடி பசங்கள கல்யாணம் அதுக்கு முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, ஆனால் இப்போ எல்லோரும் கல்யாணம் ஆயிடுச்சுல, அவங்கவுங்களுக்குன்னு தனி ரூம் இருந்தால் தானே நல்லாயிருக்கும், அதனால தான் ஒரு ரூம் கட்ட போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க. ஸோ இதோட முடிக்கிறாங்க. அந்த 5 லட்சத்தை அவங்க கொடுக்க போகிறாங்க, நாளைக்கு தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ கொடுக்கும்போது முத்து அண்ணாமலை எப்படி வாங்குறாங்க, அது எப்படி குடும்பத்தில் பிரச்சனை பண்ணுறாங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு மறக்காமல் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், காத்திருக்கணும். தேங்க்யூ.